கனகர் நெசப்பாகும் பகுதியிலே இருந்து அடியன் வருகிறேன். ஊழியக்காரன், முழு நேர ஊழியர் 15 வருஷம் ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த பகுதியில் ஜீவனுள்ள தேவனின் ரட்சிப்பின் சுவிசேஷ ஊழியங்கள் என்று. ஆனாலும் இந்து பேக்ரவுண்ட்லேருந்து அடியனை அழைத்தார் 2000. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த நாளில் இந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு வரணும்னு காலையில் என்ன அதிகாலையிலேருந்து தூண்டினார் ஆண்டவர். நேற்று ஜான் வெஸ்லி ஐயா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் பாருங்க, காலையில் 8:45 ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சர்ச்சில் கிளம்பி வரும்படி ஆண்டவர் 9:30 ரெடியாகி பிள்ளைய ஒரு ஆஃபீஸில் உங்கள் கோடம்பாக்கத்தில் கொண்டு விட்டுட்டு அங்கேருந்து வண்டி ரெடி பண்ணி அப்படியே பெரம்பூர் வந்து வரும்படி கிருபை செய்தார் ஆண்டவர். ஆனாலும் ஆண்டவர் எவ்வளவு தடை வந்தாலும் இன்றைக்கு உடைத்து அந்த தடையை உடைத்து கட்டுகளை அறுத்து இங்கே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பேசும்போது யோவான் 1:4 அடியவன் இடைப்பட்டார், 1:9 இடைப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஜீவ ஒளி வந்தது. அந்த ஒளி பிரகாசிக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் 19ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்பட்டார். எலிசா அந்த சால்வை விழுந்தது போல அடியன் மேல ஒரு சால்வை அக்கினி ஐயா சொல்லும்போது பிரேயர் பண்ணும்போது விழுந்தது. அதை நினைத்து ஹல்லேலூயா மகிமையா ஒரு சந்தோஷமான இந்த ஊழியம் ஹல்லேலூயா அடியனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் இன்னும் வல்லமையா எடுத்து பிரகாசிப்பேன் என்ற அந்த வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. பிரசன்னத்துல தேவ பிரசனம் இறங்கி வந்தது. ஒரு சால்வை வந்து விழுந்தது போல பிரசன்னத்துல நிரப்பிட்டு கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.